ஆறாவது திருப்பாடல் பெரும்பைம்புனத்தினுள். வள்ளி நாச்சியார் பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காத்தாள். புனம்னா உலகம், பெரிய உலகம், அதுல சின்ன தெனக்கொல்ல. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல், ஞானப்பயிர் விளையக்கூடிய இடம். அதுல பேதையினா யாரு? வள்ளி நாச்சியார். வள்ளினா யாருங்கிறீங்க? நீங்களும் நானும் தான். ஜீவ ஆத்மாவுக்குத்தான் வள்ளின்னு பேரு, அதை மறந்துடப்படாது. பெருமான் வள்ளியோடு இன்புற்றான்னா நம்மளும் கடவுளும் சேர்ந்து இன்புற்றோம்னு அர்த்தம். இந்த பாட்டு அதை காட்டுது. பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை. பெரிய உலகத்திலே சின்ன திணை கொள்ள அதை காப்பாற்றுகிற ஒரு பேத பொண்ணு, அவளுடைய கொங்கை மார்பு, அதை விரும்பினான் முருகப்பெருமான். ஆன்மாக்களுடைய பக்குவந்தான் கொங்கை என்பது. இதெல்லாம் அடையாளம். ஆன்மாக்களுடைய பக்குவ காலத்தை விரும்பி வந்து இறைவன் அருள் புரிகிறான். அதை காட்டுறதுக்கு வள்ளி நாச்சியாரை கொண்டாந்து அடிக்கடி வைப்பார் அருணகிரிநாத சுவாமி. பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளாம்பார். முருகப்பெருமான் வள்ளியின் திருவடிகளை வருடினானாம். வள்ளின்னா யாரு? ஆன்மா. பக்தியுள்ள ஆன்மாவுக்கு பெயர் வள்ளி. நம்முடைய பக்குவம் அறிந்து எம்பெருமான் பக்கத்திலே வந்து நம்மை தடுத்தாற் கொள்ளுகிறான். இதுக்கு அடையாளம்தான் வள்ளி.